பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்போம். ஹல்லேலூயா. பிப்ரவரி அப்படின்னா 2ஆம் மாசம். பிப்ரவரி அப்படின்னா 2ஆம் மாசம். 2ன்றது வந்து பைபிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பைபிள்ல இந்த 2ன்ற எண் வந்து எத்தனை முறை பயன்படுத்தியிருக்காங்கன்னா 835 முறை பைபிள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. 2ன்ற வார்த்தை எண் வந்து இயேசு சொன்னார்ல, ரெண்டு ரெண்டு பேரா போங்கன்றார் அப்படின்றார். 2 மீன், சரி 2 மீன் 5 அப்பம் அப்படின்றார் ஐயா. அப்புறமா வந்து உங்களில் 2 பேர் அப்படின்றார். 2ன்ற நம்பர் வந்து நிறைய இடங்கள்ல என்ன என்னங்குது வந்து வருது. கிட்டத்தட்ட பைபிள்ல 835 முறை வந்து வருது. வந்து 2 பேர் மாவரைச்சிருப்பாங்க. ஒருத்தன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவாங்க. 2 வருது. அப்புறமா 2 படகுகள் நிரம்பத்தக்கதாய் அங்க 2 வந்து வரும். அப்போ நிறைய 2 வந்து பைபிள்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து வந்திருந்தது. ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் மூத்த குமாரன், ஒருத்தன் இளைய குமாரன் அப்படின்னு அங்க 2 வருது. நிறைய இடங்கள்ல 2 வந்து வருது. அப்ப பைபிள்ல கிட்டத்தட்ட வந்து 835 முறை வந்து இந்த 2ன்ற நபர் வந்து வருது. அதுல பழைய ஏற்பாடுல 696 முறை 2 வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுல 696 முறை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடுல வந்து 139 முறை வந்து 2ன்ற நம்பர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 அப்படின்னும் போது பாருங்களேன், காலை மாலை, காலை மாலை 2, இரவு பகல் 2, இருள் வெளிச்சம் 2, உள்ள வெளியே 2, ஆண் பெண் 2, பணக்கார ஏழை 2, அறிவாளி முட்டாளு 2. எல்லா இடத்துலயும் 2 2 வந்துனே இருக்கும். அந்த 2 பேர் எங்குமே எப்பவுமே இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி எல்லா இடத்துலயும் வந்து அந்த 2ன்ற இது வந்து 2 இதுவா வந்து கிரிஞ்சுனா இருக்கும் பாருங்க. செம்மறியாடு வெள்ளாடு அப்படின்னு வந்து வேதம் வந்து சொல்லுது. அப்ப எல்லா இடத்துலயும் இந்த 2ன்ற 2 விதமாய் வந்து ஒரு பிரிவு வந்து வந்து இருந்துனே இருக்கும். அதே நேரத்துல 2ன்ற நம்பர் வந்து யாரை வந்து குறிக்குது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்ப பிதா வந்து முதல் நபர், இயேசு வந்து 2ஆம் நபர். வேதத்துல வந்து இயேசுவை வந்து 2ஆம் ஆதாம்னே சொல்லுது. இயேசு என்ன வந்து சொல்லுது, 2ஆம் ஆதாம்னே வந்து என்ன பண்ணுது வந்து சொல்லுது. அப்ப 2ன்றது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு நம்பரா வந்து வந்துருக்கு. அது மட்டும் இல்ல, 2ன்ற நம்பர் வந்து கிருபைக்கு அடையாளமா இருக்கு. 2 என்பது கிருபைக்கு அடையாளம். வந்து வேதம் வந்து சொல்லுது, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. அப்ப 2ன்ற நம்பர் இயேசுவோட தொடர்பு உள்ளது அப்படின்னா, அப்ப கிருபையோடும் 2ன்ற நம்பர் தொடர்பு உள்ளது. ஆமே. பாருங்க, வந்து ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் பேர் என்ன? ஏசா. இன்னொருத்தன் பேர் என்ன? யாக்கோபு. எப்பவுமே பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த முதல் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம்னு தருவாங்க. சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்னன்னா, வந்து இப்ப ஒரு அப்பாவுக்கு 3 வீடு இருக்குதுன்னு நினைச்சீங்களேன். நம்ம ஊர் சிஸ்டம் என்ன, 2 பிள்ளைகளுக்கு எப்படி பிரிப்பாங்க? பாதி பாதி பிரிப்பாங்கல்ல. ஆனா யூத கலாச்சாரத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவன் இருக்கான்ல அவனுக்கு 2 வீடு, சின்னவனுக்கு 1 வீடு. இப்ப 15 ஏக்கர் வந்து நிலம் வந்து இருக்குதுன்னா, பெரியவனுக்கு 10 ஏக்கரு, சின்னவனுக்கு 5 ஏக்கரு. அதான் சேஷ்ட புத்திர பாகம். பெரியவனுக்கு எப்பவுமே டபுள் போர்ஷன். பெரியவனுக்கு எப்பவுமே டபுள் போர்ஷன். சின்ன பையனுக்கு வந்து வந்து இல்ல. அப்ப இந்த ஏசா, யாக்கோபு இவங்க 2 பேரும் இரட்டை பிறவிகள். அதுல முதல் வந்து யார் பிறக்கிறா? ஏசா பிறந்துடுறான். 2வது யாக்கோபு வந்து பிறக்கிறான்.
இந்த யாக்கோபுக்கு ஏன்டா ஒரு செகண்ட் நான் முன்னாடி பிறந்திருக்கலாமே, முன்னாடி பிறக்காதனால இந்த சேஷ்ட புத்திரம் பாகம் போயிடுச்சு, இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு போயிடுச்சு, இந்த ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்ற ஏக்கம் அவனுக்குள்ள இருந்துனே இருக்கு. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது முதல் பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம் வரணும். ஆனா அந்த முதல் பிள்ளை அவன் என்ன பண்றான், கடவுள் அந்த முதல் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இல்ல, அதை என்ன பண்ணிட்டான், அசால்ட் பண்ணிட்டான். சேஷபுத்திர பாகத்தை ஒரு சொம்பு கூழுக்காக என்ன பண்ணிட்டான், தான் தம்பிக்கு வித்துட்டான். இப்ப கர்த்தருடைய கிருபை ஏசா மேல வராம தகுதியே இல்லாத யாக்கோபு மேல அந்த கிருபை வருது. இல்ல சொல்லுங்க, கிருபை ரைட் ஹேண்ட் மேலதான் வரணும். ஆனா கிருபை எங்க வந்திருக்குது, லெஃப்ட் ஹேண்ட். ரைட் தான் வேல்யூ, லெஃப்ட் வீச கையில கொடுக்குறான் பார் அப்படின்னு நம்ம ஊர்ல. சோத்து கையில கொடு, வீச கையில கொடுக்காத, வலது கையில கொடு, இடது கையில கொடுக்காத அப்படின்னுவாங்க. ஏன்னா வலது கை வந்து கனம் உள்ளது, இடது கை வந்து கனவீனமானது அப்படின்னுவாங்க. ஆனா இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வலது கையை விட இடது கைய கர்த்தர் என்ன பண்ண போறாரு, கனம் உள்ளதா மாத்த போறார். இத நியூ இயர் நைட்டே நான் பேசினேன். இத ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்ப யாக்கோபு கிட்ட யோசேப்புடைய 2 பிள்ளைகள் கொண்டு வராங்க. ஒருத்த மனேசா மூத்த பையன், 2வது எப்ராயிம் இளைய பையனை கொண்டு வராங்க. யாக்கோபுக்கு வயசாயிடுச்சு. இப்ப கடைசி நேரத்துல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். மூத்த பையன் இங்க இருக்கிறான், இளைய பையன் இங்க இருக்கிறான், சரிங்களா? இப்ப யாக்கோபு என்ன பண்ணணும், பெரிய பையன் மேல வலது கையை வைக்கணும், சின்ன பையன் மேல இடது கையை என்ன பண்ணணும், வைக்கணும். ஏன்னா வலது கை என்பது எட்டத்தனையான ஆசீர்வாதம், இடது கை என்பது ஒரு மடங்கு தான் வந்து ஆசீர்வாதம். ஆனா யாக்கோபு என்ன பண்றான் அப்படின்னா, இப்படி வைக்காம இப்படி எடுத்துட்டு போனவன் டக்குன்னு இப்படி கையை வச்சு இப்படி வச்சுட்டான். என்ன சொல்லுங்க, இப்படி வச்சுட்டான். எப்படி வச்சுட்டான், கிராஸா வந்து என்ன பண்ணிட்டான், வச்சுட்டான். லெஃப்ட் கையை பெரிய பையன் மேலேயும் வலது கை என்ன பண்ணிட்டான், சின்ன பையன் மேலேயும் என்ன பண்ணிட்டான், வச்சுட்டான். யோசேப்பு பதறான், ஐயா பெரிய பையன் மேல வலது கை இருக்கணும், சின்ன கையை மேல சின்ன பையன் மேல சின்ன வந்து இடது கை வந்து இருக்கணும், அப்பதான் சிஸ்டம் கரெக்டா இருக்கும் அப்படின்றான். அவன் சொல்றான், இங்க பாருங்க எல்லாம் சொல்லுங்க, இப்படி எல்லாம் சொல்லுங்க, இப்படி இப்படி இல்ல இப்படி. ஆமென். இது எப்படி, ஆமென். சிலுவை ஒருத்தன் வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா, அவன் வாழ்க்கையில தகுதியே இல்லைனாலும் அந்த சிலுவை அவன் வாழ்க்கையில தகுதியான காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. கிராஸ்க்குள்ள ஒருத்தன் வந்துட்டான்னா, சிலுவைக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, அவன் தகுதியே இல்லைனாலும் அவன் வாழ்க்கையில கர்த்தர் தகுதியான காரியங்களை செய்வான். ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில அவன் தகுதியின் அடிப்படையில் எல்லாம் நடக்காது. தகுதியே இல்லைனாலும் அவருடைய தகுதியின் அடிப்படையில உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், இந்த 2ஆம் மாசம் உங்களுக்கு ஒரு கிருபையின் மாதமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தகுதியான ஆட்களுக்கு மட்டுமே நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் தகுதியே இல்லை என்று ஃபீல் பண்ணுகிற உங்களுக்கு நடக்கும். இது நம்ம காலம், ஆமென். உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, அது எனக்கு போராத காலம். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. படிச்சவன் மட்டும் தான் உயருவான், நல்லா இருக்கிறவன் மட்டும் தான் உயருவான், இவன் மட்டும் தான் வந்து வருவான். இந்த உலகம் தகுதியின் அடிப்படையில நிறைய காரியங்கள் வந்து நடக்குன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தான்னா அவனுக்கும் தகுதியின் அடிப்படையில் தான் செய்யப்படும். தகுதி அவன் தகுதி அல்ல, அவனுக்காக சிலுவையில மரித்த இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிதான் அவர் சிலுவையிலே பலியானார். எதற்காகனா அவருடைய தகுதியை நமக்கு தரும்படி. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம் நிமித்தம் நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படி நம் நிமித்தம் தரித்திரனானார். அப்ப என்னன்னா, அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்துட்டு நம்முடைய தரித்திரத்தை அவர் என்ன பண்ணாராம், எடுத்துட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய தகுதியை நமக்கு கொடுத்துட்டாரு. என்ன சொல்லுங்க, அவருடைய தகுதி நமக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. இப்ப சிஸ்டத்தாண்ட போய் நிற்கும் பொழுது என் பேருக்கே வரதில்ல,
எல்லாம் அவருடைய பேருக்கே வருது. ஆமா, அங்க போய் நான் நிக்கும் பொழுது யார் வந்திருக்கிறா? இயேசு வந்திருக்கிறாரு. கமல் தானே வந்திருக்கிறார். கமல் தான் வந்திருக்கிறாரு. ஆனா கமலுக்கு மேல இப்ப இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முன்னாடி கமல் தகுதியா அப்படின்னு பார்த்தது இந்த உலகம். கமல் தகுதியா, கமல் தகுதியா இருந்தா அவனுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு. கமல் எப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள போனாரோ இப்ப கமலுடைய தகுதி இயேசுடைய தகுதியா மாறிடுச்சு. கமலுடைய தகுதி இயேசுடைய தகுதியா மாறிச்சு. மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானாராம். நமக்காக 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 என்ன பண்ணாராம்? சாபமானாராம். இயேசு நம் சாபத்தை எடுத்துக்கினாராம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் புறச்சாதியாகிய நமக்கு வரும்படி இப்ப ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வந்து இருக்குது. எதனால வந்து இருக்குது? எதனால வந்து இருக்குது? நாம நல்லவங்கன்னதுனால வரல. ஹல்லேலூயா. நம்ம எப்ப இயேசுவை ஆண்டவரா ஏற்றுக்கொண்டோமோ அவர் நிமித்தம் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்து. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவன் கர்ப்பப்பிறப்பா இருக்கிற அவன் பிள்ளைகளுக்கு தானே வரணும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? அவன் பிள்ளைகளுக்கு தானே வரணும். இப்போ உங்க உங்க சொத்தெல்லாம் யாருக்கு போகும்? உங்க சொத்தெல்லாம் யாருக்கு போகும்? உங்க பிள்ளைகளுக்கு தானே போவோம். ஆனா உங்களுக்கு பிள்ளையாய் பிறக்காத இன்னொரு ஆளுக்கு அந்த சொத்து வந்து போவோம்னா எப்படி? ஹல்லேலூயா. இங்க சிஸ்டமே அப்படி நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, ஆபிரகாமுக்கு பிறக்காத நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வருதாம். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு பிறக்காத நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வருது. எப்படி ஆபிரகாமுக்கு பிறக்காத நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வருதுன்னா, இந்த ஆபிரகாமுக்கும் நமக்கும் நடுவுல சிலுவையில அறையப்பட்ட இயேசு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு மதத்தின் அண்டையில வரவில்லை. நீங்கள் ஒரு மதத்துக்குள்ள வரல. கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வரல. ஆமா, நீங்கள் கிறிஸ்து என்கிற ஒரு தலைமுறைக்குள்ள வந்து இருக்கிறீங்க. ஒரு சந்ததிக்குள்ள வந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கும் நமக்கும் நடுவுல இயேசு வந்துட்டாரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஹல்லேலூயா. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த ஆபிரகாமுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை சிலுவையின் மூலமாய் நமக்கு கொடுக்கும்படி வந்துட்டார். இப்ப நம்ம ஒரு மதத்துக்கிட்ட வரல. ஹல்லேலூயா. நம்ம டிஎன்ஏவே மாறிடுச்சு. சொல்லுங்க, டிஎன்ஏ. டிஎன்ஏ என்ன தெரியுமா? இப்ப எங்க அப்பாவுடைய ஜீன், எங்க அப்பா ஜீன் போட மாட்டாரு. பேண்ட்டும் வேட்டியும் தான் கட்டுவாரு. அவருடைய மரபணு அவருடைய மரபணு இப்ப எனக்குள்ள என் பக்கத்துல ஒருத்தர் சாப்பிடுவாருங்க. என்னை விட டபுள் மடங்கு சாப்பிடுவாரு. ஆனா அவர் ஒல்லியா தான் இருப்பார். நான் அவரை விட கம்மியா தாங்க சாப்பிடுறேன். நான் குண்டா இருக்கிறேங்க. இவங்கன்னா இந்த உலக சிஸ்டம் எப்படின்னா, ஒல்லியா இருக்கிறவன் கம்மியா சாப்பிடுற மாதிரியும், குண்டா இருக்கிறவன் தட்டு தட்டா தீனி தின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. எந்த கடையில நீ அரிசி வாங்குற அப்படின்னு தான். நம்ம போகும்போது தான் அந்த பாட்டு பாடுறான். இதுல வேற போற வரவெல்லாம் அட்வைஸ். இன்னைக்கு ஃப்ரீயா கிடைக்கிறது அட்வைஸ் தான். என்னன்னா, தம்பி என்ன குண்டாயினே போறீங்க, நல்லா நடக்கணும். நடந்து நடந்து தான் 5 வருஷமா நான் எப்படி இருக்கிறேன். அப்புறமா தான் சொல்றாங்க, அது என்னவா, அது மரபு இதுவா. ஏன்னா எங்க அப்பா குண்டா இருந்தார், நான் குண்டா இருக்கிறேன். அவங்க அப்பா ஒல்லியா இருந்தாரு. அதனால எவ்வளவு சாப்பிட்டாலும் அவன் என்ன பண்றான், ஒல்லியாவே இருக்கிறான். நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க, வந்து ஒல்லியா இருக்கிறவன் வென புடிச்சவன், வந்து நல்லா வந்து குண்டா இருக்கிறவன் நல்ல மனசுக்காரன். அதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு எந்த சிஸ்டம் செட் ஆகுமோ அந்த சிஸ்டத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறோம்னா, அவ்வளவு நல்ல மனசு எங்களுக்கு. என்னம்மா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அப்ப அப்பாவுடைய அந்த மரபணு பிள்ளைகளுக்கு வர்றதுனால பிள்ளைகளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகுது, வேலை செய்யுது. இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அப்பாவுக்கு சுகர் இருந்தா பிள்ளைக்கு சுகர் வருமா? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னா பிள்ளைக்கும் ஆ அந்த இடத்துல நான் சிஸ்டத்தை விட்டு வெளியே வருகிறேன். ஏன்னா இந்த சிஸ்டம் சரியில்லை என்று ரஜினி சொன்னது போல நானும் சொல்லுகிறேன், இந்த சிஸ்டம் சரியில்லை. என்ன சிஸ்டம்? அப்பாவுக்கு என்ன பலவீனம் இருக்குமோ அந்த பலவீனம் பிள்ளைகளுக்கு வருமா? நான் எங்க அப்பாவுக்கு பிறந்ததுனால எங்க அப்பாவுடைய பலவீனம் எனக்கு வரும். ஆனா எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேனோ, அப்ப என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பாவுடைய டிஎன்ஏ இருக்குதுல்ல, அது எனக்குள்ள மாறி அவருடைய டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ எனக்குள்ள வந்துச்சு. எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதான் வேதம் சொல்லுது, ஒருவன் புதிய சிருஷ்டியாய் இருந்தால், ஒருத்தன் இயேசுவை ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மறுபடியும் பிறக்கிறானா? இல்ல சொல்லுங்க, மறுபடியும் பிறக்கிறான். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. சொல்றேன். எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு ஏறாது. இருந்தாலும் நான் சொல்றேன். மறுபடியும் பிறக்கிறது. இல்ல சொல்லுங்க, மறுபடியும் பிறக்கிறது. அப்படின்னா ஏன் மறுபடியும் பிறக்கணும்? ஏன்னா ஏற்கனவே நான் இந்த உலகத்துல ஒரு அப்பா இருக்கிறார்ல, அவருக்கு பிறந்தேன். அதனால அவருடைய டிஎன்ஏ எனக்குள்ள என்னாச்சு? வேலை செஞ்சது. அதனால அவருடைய வியாதி, அவருடைய சாபம், அவருடைய பாவம், அவருடைய இது பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என் சம்மதம் இல்லாமலே எனக்கு நடக்குது. அதான் சொன்னேன்ல, ஆதாம் பழத்தை சாப்பிட்டான். அது என்ன கலர் கூட தெரியாது. நான் ஏன்டா சாவணும்? ஆதாமே 900 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். நான் ஏன்டா 40 வயசுல சாவணும்? இதுல வேற முன்னாடி 60 வயசுல தான் ஹார்ட் அட்டாக் வந்தது. 70 வயசுல தான் வந்தது. இப்போ 35 வயசுலயே வருதுன்னோனே இவன் போச்சு. அதான் நான் சொன்னேன், என் இடதுபுறத்திலே 1000 பேரும், என் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன அணுகாது. அவன் நெஞ்சில கைய வச்சுக்கிறான்னு நானும் நெஞ்சில கைய வச்சுக்க முடியாது. அவன் போறான்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஆமென். அல்லேலூயா. ஏன்? ஏன்னா ஆமா, நாங்க கத்தரியே நீ பாடு, சக்கரையே வராது, ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. நாங்க கத்தரை ஆராதிக்கிறோம். அதனால எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்? ஏன்னா கர்த்தர் எங்கள் ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் எங்கள் ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் சரி பண்றார். நல்லா கொழுப்பா தின்ட்டு ஹல்லேலூயா. நம்ம எங்க வீட்ல இது இருக்குது, தண்ணி பியூரிஃபை பண்ணது. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றான், ஃபில்டரை மாத்துறான். ஏன் அப்படின்னா, அப்பதான் தண்ணி நல்லா கிளீனா வரும். அப்ப அவனே ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அதை பயிற்சினா மாத்துற சிஸ்டம். என் ஆண்டவர் அதுக்கு மேல பெரியவர். அடைப்பாவ ஃபில்டர் சிஸ்டத்தை மாத்தினே இருக்கிறார். அது எப்படி மாறும்? அவன் தூங்கும் போது மாறும், அவன் நடக்கும் போது மாறும். எப்படியோ மாத்துவாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்ட்டு? ஹல்லேலூயா. நாங்க கர்த்தரை நம்புறோம். நாங்க கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார், நாங்க நம்புறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. அவரு கிறிஸ்தவர் தானே. அவர் கிறிஸ்தவரா இருக்குது. அவர் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அவரை போய் கேளு. என்கிட்ட கேட்காத. எனக்கு வரும்போது என்கிட்ட கேளு. அப்ப நான் சொல்றேன். என்கிட்ட வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் ஒத்துக்க மாட்டேன். குப்புற விழுந்தாலும் எங்க மீசுல மண்ணு ஒட்டாது. ஆமென். எங்க கிட்ட எதனா பிரச்சனை இருக்கலாம். ஆனா நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா. பிரைஸ் தி லார்ட். அவர் எப்பவுமே நல்லவர் தான். எல்லாம் சொல்லுங்க, அவர் எப்பவுமே நல்லவர் தான். ஹல்லேலூயா. நான் எங்கன்னா பிரச்சனை நடந்திருக்குன்னா, அது என்கிட்ட நடந்திருக்குதான்னு பார்க்கணும். சுத்தி நடந்திருக்குதான்னு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில என்னன்னா, எதனா ஒரு பிரச்சனை நடந்துட்டா, இவங்க நம்ம பெரிய ஒரு பெரிய யோக்கியர் இவரு. இவர் எந்த எறும்புக்கும் துரோகம் பண்ணாத யோக்கியர். அக்மாரு யோக்கியர் இவரு. இப்ப இவருக்கு ஒரு தீமை நடந்த உடனே கடவுள் ஏன் இப்படி செஞ்சுட்டாரு? ஐயோ எப்பா, கடவுளுக்கு வேற வேலையே இல்ல. உன் வீட்டுல உன்னை எப்படி கெடுக்கலான்னு பாக்குறதுதான் கடவுளுடைய வேலையா?
உன் வீட்டுல பிரச்சனை நடந்திருக்கும். உனக்கு எதனா ஒண்ணு ஆயிருக்குன்னா, நீ என்ன பண்ணியிருக்கன்னு போய் பாரு. அதனால அது நடந்திருக்கலாம். அத போய் சரி பண்ணு. அத விட்டு கடவுள் ஏன் அப்படி பண்ணாரு? கடவுள் ஏன் அத செஞ்சாருன்னா, உன் வீட்ல எரியிற அடுப்ப அனுப்புறது தான் கடவுளுடைய வேலையா? ஆமென். அப்படி வேலையில போய் நீங்க நின்னு பாருங்க. ஒரு நிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. பேச கூட டைம் வந்து இருக்காது. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். என்ன சொல்லுங்க? கர்த்தர் சபையில இருக்கிற நம்ம சொல்லணும். நம் கர்த்தர் யாரு? என் வாழ்க்கையில எந்த தீமை வரலாம். அந்த தீமைக்கு கர்த்தர் காரணம் இல்ல. நான் ஏன் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன்னா, இந்த தீமைக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த தான் இந்த கர்த்தர்கிட்ட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆ நாமெல்லாம் பரிசுத்தமான ஆளு. நம்ம வாழ்க்கையில எப்படி பாவம் வருது அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், நீ நல்லா குளிச்சுட்டு என்ன பண்ணு, நல்ல ட்ரெஸ்ஸ போட்டு புது ட்ரெஸ்ஸ போட்டுன்னு காலைல இருந்து நைட் வரைக்கும் இந்த உலகத்துல சுத்திட்டு சாயங்காலம் வா. எப்படி இருப்ப? ஏன்பா அழுக்கா இருக்கிற? நீ நல்லா குளிச்சுட்டு நல்ல புது ட்ரெஸ் போட்டு சும்மா மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு தானே போன. ஆ அப்ப நீ நல்லா தானே வந்திருக்கணும். ஏன் வந்து வரும்போது அழுக்கா வர? நீ நல்லா குளிச்சுட்டு போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஜம்முன்னு தான் இருக்குது. ஆனா இந்த உலகம் அழுக்கா இருக்குது. இந்த உலகத்துக்குள்ள போக போக அழுக்கு படும். அதனால சாயங்காலம் வரும்போதெல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸ மாத்தணும். ஹல்லேலூயா! அதனால இவர் ஏன் தப்பு பண்ணாரு? அவர் ஏன் தப்பு பண்ணாருன்னு உலகத்துல நம்ம வாழ்றோம். உலகத்துல இருக்கிற வரைக்கும் சில டஸ்ட் பட்டுன்னு தான் இருக்கும். கர்த்தர்கிட்ட வரும்போது அந்த டஸ்ட் எல்லாம் என்ன ஆகும்? கழுவி அது சுத்திகரிப்போம். ஏன் இவர் தப்பு பண்ணாரு? ஏன் இப்படி பேசினாரு? ஏன் இப்படி பண்ணாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அப்படி இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நீங்க வெறும் நீங்க ட்ரெஸ் மட்டுமா வாங்குறீங்க? துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கலையா? ஏன் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கீங்க? நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகும். அதை பரிசுத்தப்படுத்துறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அது போல எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அந்த வாஷிங் மிஷினுடைய பேர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் என்னை சகல பாவங்களால கழுவி என்னை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு மிஷின் இருக்குதுயா. எனக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் என்ன கழுவினே இருக்குது. நான் கார் வந்து எடுத்துன்னு போறேன். மழை வந்து அடிக்குது. அடிக்கும்போது கண்ணாடில ஒரு வைப்பர் வந்திருக்குது பாருங்க. அது என்ன பண்ணுது? அடிக்கிற தண்ணி எல்லாம் சருன்னுது. அது போல எனக்கு கல்வாரி சிலுவை ஒரு வைப்பர் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி சில பாவங்கள் வரும்பொழுது மேல படுது. கரை ஆவுது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி 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 அது சுத்திகரித்துனே இருக்குது. ஆமென். நைட்டு படுக்கும்போது பாவியாய் படுக்கிறேன். காலைல எழுந்துக்கும் போது பரிசுத்தமாய் எழுந்துக்கிறேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? சொல்றாங்கல்ல, நைட்டு படுத்துட்டு காலைல எழுந்துச்சு எல்லாம் சரியாயிடும். எது சரியாயிடும்? என் பாவம்லாம் சரியாயிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சிலுவின் அண்டையில வந்திருக்கிறேன். நான் தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் அண்டையில வந்திருக்கிறேன். நான் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அண்டையில வந்திருக்கிறேன். அவருடைய ரத்தம் எப்பொழுதும் என் மீது தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய ரத்தம் எப்பொழுதும் என்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய ரத்தம் என்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஆறெல்லாம் ஊத்தினே இருக்கும் பாருங்க. அங்க போய் ஒருத்தன் நின்னுட்டா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அந்த அருவியே வந்து டமா 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 டமான்னு அடிச்சுனே இருக்கும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படிப்பட்டவர். அங்க போய் நின்ட்டாவே போதும். ஹல்லேலூயா! அது பாட்டுன்னு அடிச்சுனே இருக்கும். ஹல்லேலூயா! என்ன பிதா என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன ரட்சித்து எடுத்துன்னு போய் எங்க நிக்க வச்சுட்டார் தெரியுமா? அந்த அருவியாண்ட போய் நிக்க வச்சுட்டார். இந்த பாகுபலி படம் ஒண்ணு பார்த்தேன். இதையும் கழுவிடு ஆண்டவரே. அதுல அந்த லிங்கம் மேல வந்து 108 குடம் தண்ணி வந்து ஊத்தணும். அத போய் கீழ போய் மொண்டு அந்த அருவியில வர தண்ணிய மொண்டு எடுத்துன்னு வந்து என்ன பண்ணணும்? வந்து ஊத்தணும். இப்ப இவங்க அம்மா ஊத்துறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே பாகுபலி என்ன பண்ணுவாரு? வந்துட்டு அந்த லிங்கத்தையே பேத்து எங்க எடுத்துன்னு போவாரு? அருவி கொட்டி எடுத்தாண்டு போய் வந்து வச்சுட்டு, இப்போ போதுமான்னு வரல. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்த தான் பிதா நமக்காக செஞ்சிருக்கிறாரு. எங்க எடுத்துன்னு போய் வச்சிருக்கிறாரு? அருவி இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாய்ந்து கொண்டே இருக்கிற இடத்தாண்ட போய் வச்சுட்டாரு. ஹல்லேலூயா! அந்த ரத்தம் என்ன பண்ணுது? நம்முடைய பாவங்களை கழுவினே இருக்குது. என்ன மாதிரி பாவங்கள்? எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல, உள்ளங்கள்ல, எதுல, சரீரத்துல எது வந்திருந்தாலும் அந்த ரத்தம் நம்ம மேல ஊத்தினே இருக்குது.
அந்த ரத்தம் நம்மளை கழுவினே இருக்குது. அந்த ரத்தம் நம்மளை சுத்திகரித்துனே இருக்குது. அந்த ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கினே இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால சொல்றேன், நீ திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிற. நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் நின்று நீ ஆராதிக்கிற வேளையிலே உன் மேல ஒரு ரத்தம் தெளிக்கப்படுகிறது. உன் மேல ஒரு ரத்தம் ஊற்றப்படுகிறது. ஆமா, உன் எண்ணங்கள் ஒரு மாற்றம் உண்டாகும், சிந்தனைகளை மாற்றம் உண்டாகும், உன் ஆவியில ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நீ வரும்போது பாவியா வந்திருப்ப, எழுந்து போகும்போது கர்த்தருக்காக வாழணுன்ற ஒரு எண்ணம் உள்ளே உண்டாகும். இங்க ஆவியானவர் அந்த வேலையை செஞ்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமா. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த ஹோட்டல்ல போய் வந்து சாப்பிட்டீங்கன்னா, டேபிள்லாம் வந்து ஏற்கனவே சாப்பிட்டவன் என்ன பண்ணிடுவான்? எலும்பு கிலும்பு அது இதெல்லாம் துப்பி வச்சிருப்பான். அங்க ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த டேபிள துடைப்பாரு பார்த்தீங்களா? அதுதான் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம கிட்ட வர்றாரு. என்னன்னா, நம்ம தூக்குன எலும்பு, நம்ம போட்ட கச்சடா, நம்ம போட்ட இதுவு எல்லாம் அங்க கச்சடாவா இருக்குது. இப்ப ஆவியானவர் வந்து என்ன பண்றாரு? அத கிளீன் பண்றாரு. எப்படி கிளீன் பண்றாரு தெரியுமா? இந்த கையில ஒரு துணி வந்து வச்சிருப்பாங்க பாருங்க. துணிய வச்சு சறுக்கு சறுக்குன்னு தண்ணீய அடிச்சுட்டு இப்படி துடைப்பான் பாருங்க. அந்த மாரி ஆவியானவரு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தோட வந்துட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ரத்தத்தினால நம்மள கழுவுறாரு. ஆமென். இன்னைக்கு திருவிருந்து பாருங்க, அதுக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த ரத்தம், இந்த சரீரம் யாரெல்லாம் புசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பானம் பண்றாங்களோ, அவங்களுக்குள்ள அவங்க குற்ற உணர்வை நீக்கி அவங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தமான காரியத்தை உண்டாக்கு. இப்ப இதெல்லாம் சாயங்காலம் நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கொண்டு வந்த சிஸ்டமே வேற. ஹல்லேலூயா. காலைல வந்திருக்க உங்களுக்கு இதை நான் பேசியிருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. சாயங்காலம் வரவங்க இதெல்லாம் கேட்கணும். திரும்ப போய் கேட்கணும். ஏன்னா திரும்ப நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி. இப்பொழுது இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் திரும்புவோம். ஏசாயா 58:11. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த ஃபுல் வாக்குத்தத்தத்துல இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுற வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். எல்லா கரங்களை தட்டி பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஒரு 2 பேருக்கு என்னாச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தைகள் எனக்குள்ள வந்தது. நான் இதை பத்தி என்ன பண்ணேன், தியானிச்சுனே இருந்தேன், யோசிச்சிருந்தேன். எனக்கு இது கர்த்தர் தான் கொடுத்தாரா, இல்ல நானே இதை பேசுறேன்னா அப்படின்ற ஒரு யோசனை கூட எனக்குள்ள இருந்தது. ஆனா நேத்து நைட்டு கர்த்தர் தான் கொடுத்தாருன்றதுக்கு கர்த்தரே கன்ஃபார்ம் பண்ணார். என்ன அப்படின்னா, கர்த்தர் 3 நபர்கள் மூலமா இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு அப்படின்றத என்கிட்ட என்ன பண்ணாரு, கன்ஃபார்ம் பண்ணாரு. ஒருத்தர் 9:30 மணிக்கு ஒருத்தர் வந்தாங்க, அவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. 10:30 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு. நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு பாருங்க, அவர் இதை என்ன பண்ணாரு, கன்ஃபார்ம் பண்ணாரு. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் 2, 3 சாட்சிகள்னாலே அது உறுதிப்படும். அல்லேலூயா. சொன்ன தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் 2, 3 சாட்சிகள்னால உறுதிப்படும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. இப்ப இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் உன்னை நடத்துவார். என்ன சொல்லுங்க, பிப்ரவரி மாதம், இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் உன்னை நடத்துவார்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் உங்களை நடத்துவாராம். இல்ல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாராம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் உங்களை கர்த்தர் நடத்தணும்? ஏன் உங்களை கர்த்தர் நடத்துவாரு. கர்த்தர் தாங்க நடத்துறாரு.
கர்த்தர் நடத்தின வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சில பேர் சொல்றாங்க, கர்த்தர் தாங்க ஏதோ நடத்துறாரு. கர்த்தர் தான் நடத்துறாருன்னா, ஏதோ நடத்த மாட்டாரு. கர்த்தர் நடத்துனாருன்னா, வாழ்க்கையே வேற மாரி வந்தது. நெறைய நேரத்துல கர்த்தர் நடத்துறது இல்ல. நாம தான் நம்ம வாழ்க்கைய நடத்தணும். அல்லதுனா வேற யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம வாழ்க்கைய நடத்தின்னு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வாழ்க்கை இவ்வளோ கோளாறா இருக்குது. கர்த்தர் நடத்துனா வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி. ஏன் கர்த்தர் நம்மை நடத்தணும்? எல்லாம் கேளுங்க. ஏன் கர்த்தர் நம்மள நடத்தணும் அப்படின்னா, பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், அது வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமமா இருக்குது. நெறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு சில ஆலோசனைகள் வந்திருக்கு பார்த்தீங்களா? வந்து இத இப்படி பண்ணலாம், இத நீ இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை வந்திருக்குதுல்ல. உத்தரவாதமான ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை அவங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை உள்ளதா இருக்கு. ஒரு ஆலோசனை உன் வாழ்க்கைய இப்படி பண்ணு, இத இப்படி செய்யி, இத பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த ஆலோசனை ஒருத்தனுடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாற்றக்கூடிய பெரிய வல்லமை உள்ளதா இருக்குது. வேதம் வந்து சொல்லுது, ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் நலமா இருக்குமா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களாம். தீர்க்க தரிசனம் அப்படின்னா, அங்க நின்னு ஒருத்தன் வந்து சொல்லணும். இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இத பண்ணுங்க, இதுதான் கர்த்தர் விரும்புறாரு, இத பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லணுமா. அப்படி சொல்லாத இடத்துல, ஆலோசனைகள் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்களாம். வாழ்க்கை அழகில்லாம போயிடும். இன்னைக்கு ஜனங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது பாரு. அது புருஷனா இருந்தாலும் பிடிக்காது, மனைவியா இருந்தாலும் பிடிக்காது, பிள்ளைங்களா இருந்தாலும் பிடிக்காது, பெத்தவங்களா இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஜனங்களுக்கு யாருன்னா வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? பிடிக்க மாட்டேங்குது. ஆனா, அப்படி இருங்கன்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லன்னா, அந்த குடும்பமே சீர்கெட்டு போயிடும் தெரியுமா? இந்த வாழ்க்கையே சீர்கெட்டு போயிடும் தெரியுமா? ஆமென். அப்ப சரியான நேரத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அ அந்த வார்த்தை ஒருத்தனுடைய வாழ்க்கையே மாற்றும். ஒருத்தர் கவர்மெண்ட்ல வந்து வேலை செஞ்சிருந்தாருங்க. அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. என்னன்னா, "நீங்கள் பெரிய பதவிக்கு போலாம்ல. நீங்க ஏன் இதே பதவியில வந்திருக்கீங்க? ஒரு பெரிய பதவிக்கு போலாம்ல நம்ம பெரிய பதவிக்கு போலாம்ல. நீங்க ஏன் இந்த பதவியிலே இருக்கீங்க?" அப்படின்னும்போது, அவர் என்ன சொன்னார்னா, "பெரிய பதவிக்கு போணும்னா, இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா, பெரிய பெரிய பதவிகளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா நான் அந்த கோர்ஸ் படிக்காததுனால, என்னால என்ன பண்ண முடியல, அ அந்த பதவி உயர்வு எனக்கு மறுக்கப்படுகிறது. வரமாட்டேங்குது." அப்போ அவர் கேட்டாராம், "சரி நீங்க இப்ப படிக்கலாம்ல?" அப்படின்னும்போது அவர் சொல்றாராம், "இப்ப நான் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இப்ப இல்ல. டைம் வந்து போயிடுச்சு. காலம் போயிடுச்சு. அந்த காலத்துல யாராவது எனக்கு வந்து இந்த கோர்ஸ படிங்க, இந்த காலேஜ் படிங்க, இந்த டிகிரிய படிங்க அப்படின்னு யாருன்னா எனக்கு சொல்லியிருந்தா, இன்னைக்கு நான் பெரிய உயர்வுக்குள்ள நான் போயிருப்பேன். ஆனா அன்னைக்கு சொல்லதுக்கு எனக்கு யாருமே இல்ல." அப்ப ஒரு ஆலோசனை ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படாததுனால, அந்த ஆளுடைய வாழ்க்கையில வர வேண்டிய உயர்வுகள் எல்லாருமே என்ன ஆயிடுச்சு, அடுத்தடுத்த உயர்வுகள், அடுத்தடுத்த வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஒரு ஆள் இல்ல. எந்த ஆள் இல்ல? "நீ இந்த படிப்பு படி, இந்த டிகிரி எடு, இந்த காலேஜுக்கு போ, இத இத பண்ணு" அப்படின்னு அவனுக்கு சொல்லி தரக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து இல்லாதனால, அவன் வாழ்க்கையில இருக்கிற உயர்வுகள் என்ன ஆயிடுச்சு? வராம போயிடுச்சு. அப்ப ஒரு ஆலோசனை எவ்வளவு முக்கியமா இருக்குதுன்னு பாருங்க. ஒரு ஆலோசனை எவ்வளவு முக்கியமா இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள் படிக்கிறாங்க. சில பேர் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க.
சில பேர் எந்த வேலைக்கு போகணும்னு வந்து தெரியல. சில பேர் வியாபாரம் பண்றாங்க. சில பேர் ஊழியம் பண்றாங்க. படிப்பா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், திருமணமா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், எல்லா இடத்திலயும் ஏதோ ஒரு ஆலோசனை தேவைப்படுது எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா, அந்த ஆலோசனை இல்லாதனால தான் அவங்க வாழ்க்கை சரியா வந்து இல்ல. சரியான ஆலோசனை வந்து குடுத்தா, அவங்க வாழ்க்கையில நெறைய காரியங்கள் பெரிய மாற்றம் உண்டாகும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். இந்த மாசம் ஆமென் கர்த்தர் என்ன பண்ண போறாராம்? ஆமா, நம்ம நடத்த போறாராம். எப்படி நடத்த போறாராம் அப்படின்னா, அவரு நமக்கு சில ஆலோசனைகளை தந்து, அவர் என்ன பண்ண போறாராம்? நம்மை நடத்த போறாராம். ஆமென். நேத்து நான் போட்ட வசனம் எத்தன பேர் வந்து பார்த்தீங்கன்னு தெரியல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அது எதன் அடிப்படையில நான் அத போட்டேன்னா, கர்த்தர் உன்னை நித்தமா நடத்த போறார் இந்த பிப்ரவரி மாதம். எப்படி நடத்த போறார்? அவர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்ட போறாரு. உன் மேல உனக்கு கண்ண வச்சு, அவர் கண்ண வச்சு உனக்கு என்ன பண்ண போறாரு? அவர் ஆலோசனை சொல்ல போறாரு. ஹalleluya! பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சில பேரு அ அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்றாங்க. அவங்களுக்கு சில ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. சிஸ்டம் செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க. மீடியா வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வந்திருக்கிறாங்க. வந்து இதுக்கு ஆள் வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு யாருமே இல்லையே. நம்ம இதுல அந்த மாரி யாருமே இல்லையே. அப்படின்னு சில பேர் என்ன பண்ணலாம்? யோசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? யாருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. ஹalleluya! அவர் பேர் என்ன தெரியுமா? இயேசு. அவர் பேரு இயேசு மட்டும் இல்ல. அவருக்கு பாம்பேல இன்னொரு பேரு ஒண்ணு இருக்கு. அவர் பேர் என்ன? வாசிங்க யாருன்னா ஒருத்தங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். யாரு? இயேசு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாரு? இயேசு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும். அ. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை. அவர் பேர் என்னவா? ஆலோசனை கர்த்தராம். அவர் பேர் என்னவா? அவர் பேர் என்னவா? அவர் பேரு ஆலோசனை கர்த்தருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஆலோசனை ஐடியா மணின்னுவாங்கல்ல நம்ம ஊர்ல. ஒரு பெரிய ஐடியா மணி இவரு. இவரு ஆலோசனை கர்த்தரு. எல்லாருக்குமே ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்கள் வச்சிருப்பாங்க தெரியுமா? பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. இப்ப முதலமைச்சர்னா, முதலமைச்சர் சுத்தி ஒரு 4 ஐபிஎஸ் வந்திருப்பாங்க. ஐஏஎஸ் இருப்பாங்க. பாத்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த இந்த பால் துறையில என்னென்ன இது அதுல ஒரு ஐஏஎஸ் இருப்பாரு. வருவாய் துறையில ஒரு ஐஏஎஸ் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த டீட்டெயில்லாம் சொல்லுவாரு. இத இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாரு. முதலமைச்சரா எல்லாம் முடிவு எடுக்க மாட்டாரு. அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து அந்த முடிவுகள தான் அவர் என்ன பண்றாரு, எடுப்பாரு. அநேக நேரத்துல அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ, அந்த முடிவை அறிவிக்கிறவரா தான் முதலமைச்சரோ, பிரதமராவோ இருப்பாங்க. ஹல்லேலூயா! எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது வந்திருக்கும். ஆலோசனைக்காரர்கள் வந்திருப்பாங்க. தாவீதுக்கு ஆலோசனைக்காரன் ஒருத்தன் தான். அவன் பேரு அகித்தோப்போல். ஆமென். பயங்கரமா ஆலோசனை தருவான். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்குன்னே சில பேர் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள். அதுபோல நம்ம கர்த்தர் பேர் என்னவாம்? ஆலோசனை கர்த்தராம். நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நான் கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன்றார்ல. அவர் கூட இருக்கிறாருன்னா 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒண்ணுன்ட்டு சும்மா வந்து ரேஷன் கார்டுல இருக்கிற மாரி இல்ல. அவர் நம்ம கூட இருக்கிறாராம். கூட இருக்கிறவர் யாருன்னா, ஆலோசனை கர்த்தராம். அதுக்கு முன்னாடி வார்த்தை என்ன வருது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு தானே வருது. நான் முன்னாடி என்ன நினைச்சேன், அதிசயமானவர் என்பது வேற, ஆலோசனை கர்த்தர் என்பது வேறன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நேத்து இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசித்தா, எப்படி தெரியுமா வருது? வண்டர்ஃபுல் கவுன்சிலராம். அவர் யாராம்? கவுன்சிலர்ன்றோம்ல.
கவுன்சிலர்னா என்ன? யாரு? நம்ம ஊர்ல கவுன்சிலர்னா பெரிய ஆளு, பதவியில இருக்கிற அரசியல்வாதி அப்படின்றோம். கவுன்சிலர்னா என்னன்னா, மக்களுக்கு சில ஆலோசனை சொல்லுகிறவர். இருக்கிறாரா? கவுன்சிலர் இருக்கிறாங்களா? கவுன்சிலர் இருக்கிறாங்களா? ஒவ்வொரு ஏரியாவுக்கு கவுன்சிலர் இருக்கிறாங்களா? உங்க ஏரியால தண்ணி வரல, வந்து இது வந்து டாய்லெட் வந்து இதுவாகல, கரண்ட் இது வரல அப்படின்னா எங்க போறீங்க? கவுன்சிலர். கவுன்சிலருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு கவுன்சில் குடுக்கறது. உங்களுக்கு ஆலோசனை சொல்லறது. வந்து வந்து ஆதார் கார்டுல பிரச்சனை இருக்குது. டெத் சர்டிபிகேட் இதுவாகல அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம எங்க போறோம்? கவுன்சிலர் கிட்ட வந்து போறோம். நம்ம ஊர்ல பாருங்க கவுன்சிலர் ஒருத்தர் வச்சிருக்காங்க. பாருங்க எனக்கு நேத்து நைட் வரைக்கும் எழுதும்போது வரலங்க. இப்போ வருதுங்க. ஹalleluya. நாங்க செவ்வாய்க்கிழமை தோறும் இங்க என்ன பண்றோம்? நாங்களும் ஒரு கவுன்சிலர் தாங்க. கவுன்சில் நாங்க வந்து கூப்பிடுறோம். வந்து என்ன சொல்றாங்க? வர முடியாதுன்னு சொல்லு. எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லு. அவர் வேலை இல்லாதவரு. நாங்க வேலை இருக்கிறோம். நாங்க வர முடியாதுன்னு சொல்லு. இல்லங்க கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டாங்க. நாங்க கவுன்சிலரு. உங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்குறோம். ஆலோசனை சொல்றோம். அல்லேலூயா. யார் வந்து எப்படி ஆலோசனை சொல்றோம்? ஆலோசனை கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாரு? உங்க வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு அவர் என்ன பண்றாரு? கவுன்சில் பண்றாரு. ஆலோசனை சொல்றாரு. இப்படி செய்ற இது சரியில்ல. இப்படி பண்ற அது சரியில்ல. இப்படி பண்ணின்னுருக்கிற அது சரியில்ல. அதனால இனிமே இப்படி இருக்கணும். அப்படின்னு என்ன பண்றாரு? ஆலோசனை சொல்றாரு. சரிங்களா? நான் நேத்து வாசிக்கும்பொழுது வண்டர்ஃபுல் கவுன்சிலர். தமிழ்ல ஆலோசனைன்னு வந்ததுனால நான் வந்து அத கவனிக்கல. ஆனா இங்கிலீஷ்ல கவுன்சில்ன்ற வார்த்தை தான் கவுன்சிலர் அப்படின்றாங்க போல இருக்கு. வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அப்படின்னா என்ன தெரியுமா? அதிசயமான ஆலோசனை கர்த்தராம். தமிழ்ல அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்ன்னு வருதுல்ல. இங்கிலீஷ்ல எப்டிம்மா வருதாம்? அதிசயமானவர் தனியா வரலையாம், ஆலோசனை கர்த்தர் தனியா வரலையாம். அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தராம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் ஆலோசனை தருவாருல்ல, அது எல்லாம் அதிசயமா இருக்குமா. எல்லாம் சொல்லுங்க. அவர் குடுக்கிற ஆலோசனை எல்லாம் எப்படி இருக்கும்? அதிசயமா இருக்குமா. ஒரு வசனம் வாசிங்களேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். எல்லாம் சொன்ன 2 படகு. வந்துச்சா 2 இயேசு எனக்கும் ஃப்ரெண்டு. 2 படகுகளை கண்டார். எல்லாம் சொன்ன 2 படகுகளை. பிப்ரவரி மாதத்துக்கான வாக்குத்தத்தம் வந்து இது 2 படகுகளை போனதுக்கு வந்து என்ன சொல்ல எழுந்துரு அப்படின்னும் போது யார வந்து உதாரணமா குடுத்தாரு? 38 வருஷமாய் படுத்த நீங்க இல்லங்க. 38 வருஷமாய் ஒருத்தன் படுத்த படுக்கையா இருந்தான்ல, அவன பார்த்து எழுந்துருன்னாரு. இப்ப 2ன்றாரு. ஏய் 2ன்ற வார்த்தை இங்க 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றின் மேல் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப என்னன்னா இந்த பேதுரு இரவு முழுவதும் அவன் கூட்டாளிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க? மீன் பிடிக்கிறாங்க. ஆனா என்ன ஆகல? மீன் வந்து பிடிக்கல. ஒரு வியாபாரம் செய்யறாங்க. வியாபாரம் ஃபெயிலியரா இருக்கு. பெரிய நஷ்டமா இருக்கு. ஏதோ ஒண்ணு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வியாபாரம் தொடங்கி இருக்கிறாங்க. இரவு முழுவதும் வந்து டெய்லியும் வந்து போய் என்ன பண்றாங்க? வேலை செய்றாங்க, உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, மாடா உழைக்கிறாங்க, ஓடா தேய்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. எல்லாம் பண்ணாலும் வாழ்க்கை முடிவு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நம்ம ஏரியால பாருங்க. நம்ம ஏரியால
இன்னைக்கு இந்த உலகத்திலே கஷ்டமான வேலை செய்யற ஆளுங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னா, நம்ம ஏரியால தான் இருக்கிறாங்க. உடல் உழைப்பு சம்பந்தமான ஆட்கள். எங்க இருக்கிறாங்க? நம்ம ஏரியால இருக்கிறாங்க. சரி இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்களே! இவங்கலாம் வாழ்க்கை என்ன ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தா, 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எந்த வீட்ல இருந்தாங்களோ, அதே வீட்ல இருக்கிறாங்க. 10 வருஷமா என்ன பொருள் யூஸ் பண்றாங்களோ, அதே பொருள தான் யூஸ் பண்றாங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? உழைப்பே உயர்வை தரும்னா, உழைப்பாளி ஆகிய நம்மலாம் உயரணும் இல்ல? ஏன் உயர்வு இல்ல? ஏன் ஆசீர்வாதம் இல்ல? ஏன்னா, இவங்க எல்லாம் உழைத்தார்கள். கஷ்டப்பட்டாங்க. ஆனா வாழ்க்கையில நல்ல எதுவுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. நம்மளுக்கே கன்ஃப்யூஸா இருக்கு. ஏன் என்ன ஆச்சு? ஏன் என் வாழ்க்கையில இவ்ளோ நான் கஷ்டப்பட்டோம்? இவ்ளோ உழைச்சோம். ஏன் என் கையில காசே நிக்கல? ஏன் என்னால பெருசா வர முடியல? ஏன் வெளில ஒரு ஒரு ரூ. 10,000 வாடகைக்கு என்னால போ முடியல? ஒரு ரூ. 20,000 வாடகைக்கு ஏன் என்னால போ முடியல? ஏன் என் பிள்ளைகள சரியா நான் படிக்க வைக்க முடியல? ஏன் என் வாழ்க்கையில நல்ல ஒரு வந்து இது இல்ல? ஏன் என்னால பெருசா ஆக முடியல? நானும் கஷ்டப்படுறேனே! நானும் உழைக்கிறேனே! நானும் எல்லாம் பண்றேனே! ஏன் நான் சரியா பண்ணல? அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ண நம்ம தப்பா செஞ்சுன்னு இருக்கிறோம். ஏதோ ஒண்ண நம்ம என்ன பண்றோம்? தப்பா செஞ்சுன்னு இருக்கிறோம். தப்பா ஒண்ண செஞ்சுன்னு இருக்கிறோம். அந்த தப்பு திரும்ப திரும்ப செஞ்சுன்னே இருக்கிறோம். தப்பா ஒண்ண செஞ்சுன்னு இருக்கிறோம். திரும்ப திரும்ப செஞ்சுன்னு இருக்கிறோம். பாருங்களேன், ஒரு மரம் ஏறுற போட்டி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த மரத்துல ஏறி என்ன பண்ணணும்? காச எடுக்கணும். சரிங்களா? இந்த வழுக்கு மரம்ன்னுவாங்கல்ல, அதுல என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லா ஆயில என்ன பண்ணியிருக்காங்க, தேய்ச்சு விட்டுருக்காங்க. சரிங்களா? இப்ப அதுல யார் ஏறி அந்த எடுக்குறாங்களோ, அவங்க என்ன ஆயிடுவாங்க? ஜெயிச்சுருவாங்க. ஆனா இப்ப அந்த அந்த மரத்த சுத்திலும் வழுக்கு மரத்த சுத்திலும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சேரு சேர்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஆயில கலந்து விட்டுருக்காங்க. இப்ப ஒரு ஆள் என்ன பண்றான், அந்த வழுக்கு மரத்துல ஏறுறான். ஏறும்போது வழுக்கி என்ன பண்றான், கீழ விழுறான். விழும்போது எதுல விழுறான்? சேத்துல விழுறான். இப்ப சேத்துல விழுந்துட்டு மறுபடியும் மரத்துல ஏ ஏறும்போது என்ன ஆவுது? முன்ன விட இன்னும் என்ன ஆவுது? கஷ்டமா இருக்குது. ஏன்னா, இப்ப விழுந்தது சேத்துல விழுந்திருக்கிறான். விழுந்தது ஆயில்ல விழுந்திருக்கிறான். ஏற்கனவே மரம் ஆயில் மரம். வழுக்கு மரமா இருக்குது. இப்ப ஏறி விழ, ஏறி விழ இன்னும் நிலைமை மோசமாயின்னு போகுது. இன்னைக்கு 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அந்த வாழ்க்கையில நெறைய வழுக்கு மரம் மாரி இருக்குது. நெறைய சிஸ்டம் தப்பு தப்பா இருக்குது. நம்ம ஏறி ஏறி கீழ கீழ என்ன பண்றோம்? விழுந்துன்னே இருக்கிறோம். ஏன்டா நம்ம விழுறோம்? ஏன் நம்மளால ஏற முடியல? அப்படின்னு நின்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்ல. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? இந்த வாழ்க்கைய நான் சரி பண்ணணுமே! இத எப்படி நான் சரி பண்ணலாம்? அப்படின்னு போய் மத்தவங்ககிட்ட கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்ல? தாழ்மை இல்ல. ஆமென். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு யாரும் சொல்ல தேவையில்ல. யாருன்னா எதனா ஒண்ணு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கேட்க அவன அமைதியா உட்கார வைங்க. யாருன்னா எதனா ஒண்ணு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம். நீ என்ன சொல்லுது? நான் என்ன கேட்கறது? நான் எப்படியோ அப்படித்தான் இருப்பேன். நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். நான் யாரையும் இது பண்ண மாட்டேன். நீ அப்படி இரு. ஆனா உன் வாழ்க்கையில இத்தன வருஷமா என்ன தப்பாச்சோ, அந்த தப்பு திரும்ப 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 ஆயின்னு இருக்கும். நீ எதுல வழிக்கு வழிக்கு விழுந்தியோ, அதுல வழிக்கு வழிக்கு விழுவ. ஏன்னா, துன்மார்க்கன் இருளிலே நடக்கிறான். தான் இடறுகிறது என்னதென்று அறியாதிருக்கிறான். நீ கீழ கீழ விழுற. ஏன் கீழ கீழ விழுறன்னா, உனக்கு முன்னாடி ஒரு தடுப்பு இருக்கு. அந்த தடுப்பு உனக்கு தெரியல. ஏன்னா நீ இருட்டுல இருக்கிற. இருட்டுல இருக்கிறதுனால நீ எதுல தடுத்து விழுறன்னே உனக்கு தெரியல. நீ என்ன நெனைக்கிற? நான் நான் ஒழுங்கா தானே இருக்கேன், ஒழுங்கா தானே இருக்கிறேன்ட்டு உனக்கு நீ நெனச்சுன்னு இருக்கிற. கண்ணாடி ஆண்ட காலைல எழுந்து போய் நின்னா தான், உன் தலை எவ்வளோ கோலமா இருக்குது, உன் முகம் எவ்வளோ கோலமா இருக்குது, உன் ட்ரெஸ் எவ்வளோ கோலமா இருக்குதுன்னு தெரியும். ஹல்லேலூயா! நீ போய் இன்னொருத்தர்கிட்ட போய் உட்காரும்போது தான், உன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி நீ போய் உட்காராத வரைக்கும், நான் கரெக்ட்ன்ற மாரி தான் நீ நெனச்சுன்னு இருப்ப. ஆமென். அல்லேலூயா! பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது தெரியுமா? நான் கரெக்ட்டு, நான் யோக்கியன், நான் கெட்டிக்காரன், நான் அப்படி நான் திறமையாளி.
நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு வந்து சொல்ற எல்லாரும் பழைய 10 கட்டளையால போய் நின்னா, அந்த சிஸ்டம் சொல்லும், நீ சரியில்லடா, இதுல கோளாறு, அதுல கோளாறு, இதுல கோளாறுன்னு சொல்லி நீ சரியில்லைன்னு காட்டுறதுக்கு தான் அந்த கண்ணாடி. பழைய ஏற்பாடு 10 கட்டளைகள் ஒரு கண்ணாடி. நீ சரியில்லை, நீ சரியாகணும்னா இயேசு கிறிஸ்து கிட்ட போனாதான் நீ சரியாக முடியும் என்கிற வழிகாட்டி தான் 10 கட்டளை. 10 கட்டளை வந்து ஒரு ஆளை பரிசுத்தமாக்கல்ல. 10 கட்டளை நீ பாவி, உனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும், அந்த ரட்சகர் பேர் இயேசு, அவர்கிட்ட போனா உன் வாழ்க்கை சரியாகும் என்கிற வழிகாட்டி தான் 10 கட்டளை. பழைய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு வழிகாட்டியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரோட்ல போயிருக்கும் போது சில இது திருச்சிக்கு ரைட் எடுக்கணும் அப்படின்னு காட்டுது இல்ல, அந்த மாதிரி பழைய ஏற்பாடு இயேசுவுக்கு வழிகாட்டியாக இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப பாருங்க, நம்மளுக்குள்ள சில பெருமை வந்திருக்குது. நம்ம யாருக்கிட்டையும் போக மாட்டோம், யாருக்கும் நான் தலக மாட்டேன், யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன். கேட்காம தானே வாழ்க்கை குட்டிச்சோரா போயிருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வாழ்க்கை ஏன் சரியில்லை அப்படின்னா, நானே ராஜா, நானே மந்திரி, என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன், நான் யார்கிட்டயும் போக மாட்டேன், யார்கிட்டயும் கேட்க மாட்டேன், நானே இருப்பேன், நானே இரவெல்லாம் பிரயாசப்படுவேன், நானே வலையா போடுவேன், நானே இது பண்ணுவேன். இப்படியே பண்ணினே இருந்தேன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெத்து வலையாக தான் இருக்கும். வாழ்க்கையே வெத்தா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் இயேசு வராரு. ஹல்லேலூயா. வந்து என்ன பண்றாரு? அவர் அங்க பிரசங்கம் பண்ண வந்தாரா? பிரசங்கம் பண்ண வரல. அங்க ஒரு ஆலோசனை சொல்ல வந்தார். வியாபாரத்துல தோத்து போய் நின்ன ஆமா பேதுருக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வர்றார். வந்து நின்று அவன் போட்டை வாங்கி பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவனை பார்த்து சொல்றாரு, பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். இல்ல சொல்லுங்க, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். அது ஒரு ஆலோசனை. வியாபாரம் பண்றவங்களுக்கு அது ஒரு ஆலோசனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரு ஆலோசனையை தராரு. கர்த்தர் ஒரு ஆலோசனையை தராரு. அந்த ஆலோசனை உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். மீன் பிடிக்கிறவனுக்கு தெரியாத ஆழத்துல தான் போய் வலைய போடணும்னு, அது கூட தெரியாம தான் மீன் பிடிச்சிருப்பானா? அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம தப்பு தப்பா தான் செய்வோம். நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னா ஐடியா மணி ஆயிடுவோம். பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், எல்லா ஐடியாவும் கொடுப்போம். ஆனா நம்ம வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய சொதப்புவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, நமக்கு ஒரு போதகரை, நமக்கு ஒரு மேய்ப்பரை வந்து வைக்கிறார். ஏன் வந்து 5 விதமான ஊழியர்களை ஏன் வைக்கிறாரு அப்படின்னா, ஆமா, ஏன் ஒரு தலைவனை வைக்கிறாரு அப்படின்னா, ஏன் ஒரு லீடர் வந்து வைக்கிறாருன்னா, நிறைய நேரத்துல நம்ம நிறைய வந்து இது பண்ணுவோம், மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம். நம்ம வாழ்க்கைன்னு வரும்போது சிஸ்டம் சொதப்பிடும். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க தவறு ஓட்டுவீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சொதப்பிடுவீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சில ஆட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஒருத்தர் வந்து பத்திரிகை வைக்கிறதுக்கு வந்தாரு. வரும்போது திருமணம் செய்யற அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சில ஆலோசனைகளை நான் கொடுப்பேன். அப்ப நான் சொன்னேன், வந்து சில காரியம்லாம் நான் பேசினேன் அவங்ககிட்ட. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் பேசினேன். நிறைய நேரத்துல பிள்ளைகள் பெற்றவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்பா அம்மா தானே அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. அதனால தான் வேற ஒரு ஆள்கிட்ட போய் உட்கார வைக்கணும் நம்ம பிள்ளைங்களை. ஏன் தெரியுமா? ஏன்னா இவர் அப்பா தானே, இவரு புருஷன் தானே, இவரு தானே அப்படின்னு நம்ம பேசுறது ரொம்ப அசால்ட்டா எடுத்துடுவாங்க. ஆனா மற்றவங்ககிட்ட போய் உட்காரும்போது தான் அங்க கர்த்தர் ஒரு ஐ ஓப்பனிங்க தருவார். ஹல்லேலூயா. அங்க சில காரியங்கள் சொல்லும்போது இந்த பிள்ளைகள் கவனமா கவனிப்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. அதனால தான் நாங்க என்ன பண்ணோம், என் கவுன்சிலிங்ல கூப்பிடுறோம். உங்க பிள்ளைகளை கூப்பிடுவாங்க, வீட்டில் இருக்கிற ஆளை கூப்பிடுவாங்க. ஏன்? ஏன்னா நீ சொன்னா கேட்க மாட்டான், இன்னொரு ஆள் வந்து அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் பண்ண முடியும் சொல்லும்போது கர்த்தர் அந்த கண்ணை திறந்து விடுவார். ஹல்லேலூயா. அததான் நீயும் சொல்லின, இப்ப ஆழத்துல போய் வலைய போடு, ஆழத்துல போய் வலைய போடுன்னு சொன்னேன். அப்பெல்லாம் கேட்க மாட்டான். ஆனா இவர் சொல்லும்போது, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் கேட்கிறேன் போது பக்கத்துல இருக்கவங்கலாம் தான் பண்ணிருப்பான். ஏய், இது நானும் தான்டா சொல்லியிருந்தேன். அப்பெல்லாம் கேட்கல. இவர் சொன்ன உடனே நீ எல்லாம் சொன்னா கேட்கணும்னு தோணாது. ஆனா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் வந்து சொல்லும்போது அவனுக்கு செவி கொடுக்கணும்னு தோணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பேச்ச கேட்கணும்னு தோணும்.
அங்க போய் நிற்கும் பொழுது அங்க ஒரு அரசு ஒன்று வரும். அங்க அந்த அபிஷேகம் வேலை செய்யும். அங்க அந்த சிஸ்டம் வேலை செய்யும். ரேகே தேனே மே ரகதலபா ரகதனமா ருகதலபா ரேகே தேனே மே ரக நம ஹல ரகதலபா. அங்க போய் நிற்கும் போது வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால்கள் முறியும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும், மேடு பெருமை எல்லாம் தகட்டு போலியாகும், பள்ளம் தாழ்வு மனப்பான்மை எல்லாம் சமமாய் மாறும். நீங்க போய் ஒரு மனுஷன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் போய் நிற்கும் பொழுது அங்க கர்த்தர் அந்த மனுஷன் மூலமா இடைபட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான், அது தேவ மனுஷனா இருக்கலாம், உனக்கு மேல ஒரு லீடரா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது இருக்கலாம். ஒரு மருத்துவ ஏதோ ஒரு பிரச்சனை, மருத்துவர்கிட்ட போகும்போது அவரு சில ஆலோசனை கொடுப்பார். இது ஏதோ சட்ட பிரச்சனை அப்படின்னும் போது வக்கீல் கிட்ட போகும்போது வக்கீல் ஒரு ஆலோசனை தருவார். சரிங்களா? சில கிரிமினல் பிரச்சனை போலீஸ் போகும்போது போலீஸ் சில ஆலோசனை தருவாங்க. எல்லா இடத்திலையும் நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு சில ஆட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாமரம் நம்ம கிடையாது. நமக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. அதனால நம்ம தாழ்மை உள்ளவர்களை மற்றவங்கிட்ட போய் கேட்கணும். எப்படி என்ன ஏது அப்படின்னு கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆட்கள் மூலமாய் கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? கிரிப் பண்ணுவார். ஆமென். அதெல்லாம் நான் பேசலாம்னு இருந்தேன். ஆனா டைம் இல்ல. அதனால இதை மட்டும் நான் பேசி நான் முடிச்சிருவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த பேதுருக்கு ஆலோசனை சொல்றார். ஆழத்துல போய் என்ன பண்ணு? வலைகளை போடுந்தாரு. கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆலோசனைய இவன் என்ன பண்றான்? சொல்றான். நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் அகப்படல. ஆனாலும் இப்பொழுது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் என்ன பண்றேன்? செய்யறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு உட்கார்ந்து பையன் கர்த்தர் உங்களுக்கு பேசுவாரு. சில குழப்பமா இருக்கும், கர்த்தர் பேசுவார். சில ஆலோசனை தருவார். இதை பண்ணமா அது பண்ணமான்னு யோசிப்பீங்க, கர்த்தர் பேசுவார். அது உனக்கு ஏற்கனவே நீ செஞ்சிருந்தாலும், உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும், அது இது ஏற்கனவே இதை செஞ்சு நீ ஃபெயிலரா போயிருந்தாலும், இங்க கர்த்தர் உங்ககிட்ட சொல்லும் போது நான் செய்யற ஆண்டவரே போய் செஞ்சேன்னா, ஆமா, அவர் ஆலோசனையில அதிசயமானவன். ஹல்லேலூயா. அவன் போய் வலைய போட்டான்னா வேதம் சொல்லுது, அந்தபடியே அவர்கள் செய்து, அந்தபடியே அவர் சொன்ன ஆலோசனையை கேட்டு அதன்படியே போய் செஞ்சாங்களாம். செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாய். சொல்லுங்க, வலை கிழிஞ்சுதான். ஆமென். இல்ல சொல்லுங்க, வலை கிழிஞ்சிச்சு. இல்ல சொல்லுங்க, என்ன கிழிச்ச? வலையை கிழிச்சிருக்கிறேன். எப்படி கிழிச்ச? மீனை பிடிச்சி கிழிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, பைசா சம்பாதிச்சு கிழிச்சிட்டாரு, இனிமே கிழிப்பீங்க. ஹல்லேலூயா. இவர் படிச்சு கிழிச்சிட்டார், இனிமே கிழிப்பீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி கிழியும்? எப்படி கிழியனா? வலை கிழியத்தக்கதாய். எல்லாம் சொல்லுங்க, வலை கிழியத்தக்கதாய். இல்ல சொல்லுங்க, வலை கிழியத்தக்கதாய். ஆமா, கர்த்தர் ஒரு ஆலோசனையை சொல்லும் போது அந்த ஆலோசனையை கேட்டு நீங்க போய் செஞ்சீங்கன்னா, இது வரைக்கும் நடக்காத ஒரு அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். இது வரைக்கும் நடக்காத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமா, இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தும் பொழுது, அவர் ஆலோசனையை கேட்டு நீங்க நடக்கும் பொழுது, உங்கள் வலைகள் கிழிய போகுது. ஆயத்தமாய்க்குங்க. ஹல்லேலூயா. நிரம்பாத உங்கள் படகுகள் நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் எது இல்லைன்னு நீங்க கவலைப்பட்டீங்களோ, அதனால் கர்த்தர் இந்த வருடம், இந்த மாதம் உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நிரம்பி வழிய போகுது. ஏன் தெரியுமா? நீ நிரம்பி வழிவதற்கான ஒரு ஆலோசனையை கர்த்தர் உனக்கு தர போறார். அவர் பேர் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தர். என்ன மாதிரி ஆலோசனை தருவார் தெரியுமா? அதிசயமான ஆலோசனைகளை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வலை கிழிஞ்சுதான், படகு நரம்புதான், இன்னொருத்தனை கை காட்டி கூப்பிடுறான்னா. இது வரைக்கும் கடன் வாங்கறதுக்கு தான் இன்னொருத்தனை கை காட்டினான், கூப்பிட்டான். ஐயா, யாருன்னா தர்மம் பண்ணுங்க, யாருன்னா எனக்கு உதவி பண்ணுங்க, யாருன்னா எனக்கு கடன் கொடுங்க, யாருன்னா எனக்கு ஒத்தாசை செய்யுங்கன்னு உதவிக்கு தான் அவன் என்ன பண்ணான்? கடன் கேட்கறது தான் கூப்பிட்டான். ஆனா இப்ப கை காட்டுறான்னா, படகு நிரம்பி வழியுதுயா, விட்டா மூழ்கிடுவையா, யாராவது என் மீனை கொஞ்சம் எத்துக்குங்கயா அப்படின்ட்டு ஓவர் ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க, ஓவர் ஃப்ளோ. இந்த பிப்ரவரி மாதம் நிரம்பி வழிய போகுது. ஹல்லேலூயா,
நிரம்பி வழிய போகுது, நிரம்பி வழிய போகுது. ஆமென், ஹல்லேலூயா. தங்க விலை 1,50,000 ரூபாய் இல்ல, 2,00,000 ரூபாய் கூட வந்து ஆகட்டும், உங்கள் படகு நிரம்பும், உங்க பீரோ நிரம்பும், இதை நம்புகிறவர்களுக்கு நிரம்பும். ஐயோ, தங்க விலை இவ்வளவு ஏறினா நான் என்ன பண்ணுறது? ஆமா, இதுக்கு முன்னாடி அப்படியே வாங்கி வாங்கி கொட்டின்னு இருந்தேன். இப்ப விலை ஏறிச்சு, இப்ப என்ன பண்ணதுன்னே தெரியாம தவிக்கிறல்ல நீ. கட்டி கட்டியா வாங்கி சேர்த்துருந்தாங்க, இப்ப வாங்க முடியலன்னு ஃபீல் பண்றாங்க. ஆமா, 10,000 ரூபாய் இருக்கும் போதே நீ வாங்கல. இப்ப 1,50,000 ரூபாய் அப்படியே ஃபீல் பண்றேன். நான் என்ன சொல்றேன், எத்தனை லட்சம் ஆகட்டும், ஹல்லேலூயா, அது 2,00,000 ரூபாய் கூட வரட்டும், நான் வாங்குவேன். என் வலை கிழியும், என் படகு அமிழும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மட்டும் வாங்குறது இல்ல, நான் வாங்கி நிரம்பி வழியிறதுனால மற்றவங்களுக்கும் எப்பா வாப்பா அப்படின்ட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு கடவுள் என் வாழ்க்கையை மாற்றுவார். ஏன் தெரியுமா? எனக்கு ஆலோசனையை தருவார். அவர் எல்லாம் சொல்லுங்க, ஆலோசனையை தருவார். எனக்கு கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். எப்படி நடத்துவார்? எனக்கு சில ஆலோசனை தருவார், எனக்கு சில ஐடியாக்களை தருவார், எனக்கு சில உதவிகளை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய உதவி வரப்போகுது, எனக்கு கர்த்தருடைய ஒத்தாசை வரப்போகுது, எனக்கு கர்த்தருடைய ஞானம் வரப்போகுது. ஆலோசனை தெரியுமா? கர்த்தருடைய ஞானம். இதை இப்படி செய்ய, இதை இப்படி பண்ணு, வலையை எடுத்துன்னு போய் ஆழத்துல போடு. அது கர்த்தருடைய ஆலோசனை, அது கர்த்தருடைய ஞானம். அந்த ஞானம் ஒருத்தனுக்கு வரும்பொழுது அவன் போய் செய்யறான் பாருங்க, அவன் வாழ்க்கையில அதிசயமான காரியங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றார், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். எனக்கு கீழ்ப்படி ஏன் நம்ம சொல்றாரு? ஏன்னா கர்த்தர் உன்னை சொல்லும் போது அது ஒருத்தன் போய் செஞ்சான்னா அது ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை அவன் செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில் தெய்வீக ஞானம் வருது. அந்த தெய்வீக ஞானம் வந்து அவன் செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு வாடான்னு கூப்பிடும்போது அவனை பஞ்ச பரதேசி ஆகிறதுக்காக கூப்பிட்டாரு. அவனை வெளில கூப்பிட்டதே எதுக்குன்னா அவனை பணக்காரனாக்க. ஆமென், ஹல்லேலூயா. நீ உன் ஏரியாலேயே வீட்லயே இருந்தனா நீ என்ன பண்ண முடியாது, வர முடியாதுப்பா. ஏன்னா அந்த சிஸ்டமே தப்பான சிஸ்டம். நீ வெளில வா, வேற ஒரு இடத்துக்கு வா, வேற ஒரு தளத்துக்கு வா, வேற ஒரு மக்கள் கிட்ட வா, வேற ஒரு விசுவாசத்துக்கு வா, நான் என்ன பண்ண உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆனா ஈசா கிட்ட இந்த ஏரியாலயே இருந்தாரு. நான் சொல்ற இடத்துல விதவிதன்றாரு. அது ஒரு ஆலோசனை. கர்த்தருடைய ஆலோசனை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீ கேட்பாயானால் கர்த்தர் சகல ஜனங்களில் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னா என்னன்னா, அவருடைய ஆலோசனையை கேளு. ஆமா, அவருடைய ஆலோசனையில் அவருடைய ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் நீ கேட்கும் பொழுது, நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையிலே தெய்வீக ஞானம் வெளிப்படும். ஆமா, உன் பக்கத்துல இருக்கான் பத்தியா, அவனுக்கு தேவை தயவு கிடையாது, தேவ நடத்துறது கிடையாது. அவனை கர்த்தர் நடத்துறது இல்ல, உங்ககிட்ட தான் கர்த்தர் இருக்கிறார், உங்ககிட்ட தான் கர்த்தர் நடத்துறார், உங்ககிட்ட கர்த்தர் பேசுறாரு, உங்ககிட்ட சில காரியங்களை சொல்றாரு கர்த்தர். ஹல்லேலூயா. நீ அதை செய்யும் பொழுது தேவ ஞானம் உன் வாழ்க்கையில வெளிப்படுவதை உன் பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு சிஸ்டம் வேலை செய்யல, உனக்கு சிஸ்டம் வேலை செய்யுது. அதே கலிலேயா கடல்ல எத்தனை பேர் மறுபடியும் வெட்டு வலைகளை அலசி கொண்டிருந்தார்களோ, ஆனால் இவன் மட்டும் வலை கிழியத்தக்கதாய், ஹல்லேலூயா, வலை கிழியத்தக்கதாய். கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணாதே, கர்த்தர்கிட்ட பேசும்போது அதை அசட்டை பண்ணாத. ஹல்லேலூயா. அதுல தெய்வீக ஞானம் இருக்கும். உனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது உனக்கு தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் 1,50,000 ரூபாய் ஏறுன்னு வந்து தெரிஞ்சிருந்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் இருக்கும்பொழுது எவ்வளவு வாங்கி குவிச்சிருப்போம். ஹல்லேலூயா. 5 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, 5 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்லும்போது அதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பைத்தியக்காரனா இருந்திருப்ப, 5 வருஷம் கழிச்சு நீ பார்க்கும்போது அந்த உலகத்துக்கு நீ ஞானியா இருப்ப. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பவே இடம் வாங்கி போட்டாருங்க, அப்பவே வீடு வாங்கினாருங்க, அப்பவே நகை வாங்கினாருங்க. நாங்கெல்லாம் உலகம்ங்க. இன்னைக்கு பாருங்க, நாங்க வந்து வாடகை கூட கட்ட முடியாத நிலையில இருக்கிறோம். அன்னைக்கு ஞானின்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு பைத்தியம், அன்னைக்கு பைத்தியம் சொன்னவெல்லாம் இன்னைக்கு ஞானி. கர்த்தருடைய ஆலோசனை எவன் கேட்கிறானோ, ஹல்லேலூயா, அவனே ஞானி எனப்படுவான். ஆனாதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே
ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறவனா. கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறவன் யாரு? கர்த்தருடைய சொல் பேச்சை கேட்கிறவன், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவன். கர்த்தர் சொல்லும்போது, ஆண்டவரே நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் அகப்படல, நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், ஆனா நான் தோத்து போயிருக்கேன், இருந்தாலும் நீங்க சொல்றீங்கன்ட்டு நான் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்ட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எவன் போய் செய்கிறானோ. ஹalleluya. praise the Lord. amen. hallelujah. praise the Lord. அவன் வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகும் இந்த மாதம். ஹalleluya. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தக்கூடிய ஒரு மாதம். கர்த்தர் எப்பயாவது உனக்கு ஐடியா தர மாட்டாரா? கர்த்தர் நித்தமும், எவ்ரி டே, எவ்ரி ஹவர், எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் உங்ககிட்ட பேசினே இருப்பார், உன்னை நடத்தினே இருப்பார். ஹalleluya. இதுக்கு முன்னாடி நிறைய தவற விட்டுருக்கலாம், நீங்க நிறைய கர்த்தருடைய ஆலோசனையை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஹalleluya. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் சொல்லுவதை நான் கேட்க போறேன், கர்த்தருடைய ஆலோசனைபடியும் நான் நடக்க போறேன். ஆமென். உனக்கு எத்தனை அனுபவம் இருக்கட்டும், எத்தனை அனுபவம் இருக்கட்டும் உனக்கு, ஆனாலும் கர்த்தர் சொன்னார்னா நான் செய்ய போறேன். எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? ஹalleluya. அதிசயம், அதிசயமான ஆலோசனை. மரியாள் சொல்றா வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. அவர் போய் தண்ணி எடுத்துன்னு வந்து ஜாடியில ஊத்த சொல்றாரு. ஊத்துன பிறகு எத்தனை போன்றாரு. எத்தனை போகும்போது என்ன ஆயிடுச்சு? தண்ணி என்ன ஆயிடுச்சு? ஹalleluya. அவர் ஆலோசனைய நீ கேட்டன்னா, அது கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஏன்டா திராட்சை ரசம் இல்லைன்றாங்க, நீ என்ன தண்ணி எடுத்துன்னு வந்து ஊத்தினுக்கிற, என்ன நீ பண்ணினுக்கிற, என்ன நீ இப்படி செஞ்சுனுக்கிற அப்படின்னு உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் ஏராளமா இருக்கலாம். உன்னை பார்த்து கிண்டல் பண்றவங்க ஏராளமா இருக்கலாம். நீ நகைச்சுவைக்கு ஆளா இருக்கலாம், நீ ஒரு காமெடி பீஸா வந்திருக்கலாம். ஆனால் நீ பொறுமையா இரு. கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை செய். தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்த சொல்றாரா ஊத்து, எடுத்துன்னு போய் பரிமாற சொல்றாரா பரிமாறு. நீ எடுத்துன்னு போய் பரிமாறும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு அதிசயமான காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மற்றவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கும், ஆனா அதை நீ போய் செய்யும் பொழுது, அவர் கொடுக்கிற ஆலோசனையை செஞ்சதுனால நீ செய்யும் பொழுது அது உனக்கு அதிசயத்தை கொண்டு வரும், அது உன் வாழ்க்கையில ஆச்சரியத்தை கொண்டு வரும். அம்மா, அந்த பந்தி விசாரிக்கிறவன் கேட்டானா, ஏண்டா முன்னாடி தாண்டா நல்ல ரசம் குடிப்பீங்க, பின்னாடி தாண்டா தண்ணி கலந்து தண்ணிய ரசமா குடிப்பீங்க, ஆனா நீ முன்னாடி தண்ணியா கொடுத்துட்டு இப்ப என்னடா சுவையா தர அப்படின்னு பந்தி விசாரணைக்காரன் கேட்பானா. இந்த உலகம் உன்னை பார்த்து அப்படி கேட்க போகுது. ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை பார்த்து அப்படி கேட்க போகுது. நீ கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தனா, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தும் போது அந்த நடத்துதலுக்கு நீ உன்னை கீழ்ப்படிந்த அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீ பிரமிப்பா இருப்ப. உன் வாழ்க்கை உனக்கே பிரமிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையே பெரிய அதிசயமா இருக்கும்.